அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம தர்மம் பற்றிய ஒரு ஹதீஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அஸ்பிஹல்லா சேனல். இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முற்காலத்தில் ஒருவர், நான் இன்றிரவு தர்மம் செய்ய போகிறேன் என கூறிக்கொண்டு இரவில் தர்மத்துடன் வெளியே வந்து தெரியாமல் அதை ஒரு விபச்சாரியிடம் கொடுத்து விட்டார். காலையில் மக்கள், இன்றிரவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். இதை கேட்ட அவர், இறைவா, விபச்சாரிக்கு தர்மம் செய்ததற்காக உனக்கே புகழ் அனைத்தும் உரியது, நாளையும் நான் தர்மம் செய்வேன் என கூறினார். மறுநாள் அவர் தர்மத்துடன் இரவில் வெளியே வந்து அதை ஒரு பணக்காரனிடம் கொடுத்து விட்டார். மறுநாள் காலையில் மக்கள், ஒரு பணக்காரனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். இதை கேட்ட அவர், இறைவா, பணக்காரருக்கு தர்மம் செய்ததற்காக உனக்கே புகழ் அனைத்தும் உரியது, நாளையும் நான் தர்மம் செய்வேன் என கூறினார். மூன்றாம் நாள் அவர் தர்மத்துடன் புறப்பட்டு சென்று ஒரு திருடனின் கையில் அதை கொடுத்து விட்டார். காலையில் மக்கள், இன்றிரவு ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். உடனே அவர், இறைவா, விபச்சாரிக்கும் பணக்காரனுக்கும் திருடனுக்கும் தர்மம் கொடுத்ததற்காக உனக்கே புகழ் அனைத்தும் உரியது என கூறினார். பின்னர் கனவில் அவரிடம் வானவர் அனுப்பி வைக்கப்பட்டு பின்வருமாறு கூறப்பட்டது: உமது தர்மம் ஏற்கப்பட்டுவிட்டது. விபச்சாரிக்கு நீர் கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்திலிருந்து விலகி கற்பை பேண காரணமாக அமையலாம். பணக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தால் அவன் படிப்பினை பெற்று அல்லாஹ் தனக்கு வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்யக்கூடும். திருடனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அவன் களவை கைவிட காரணமாக அமையலாம்.